அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை வர இருக்கிறது. தனது உறவினர்களில் ஒருவருக்கு, தனது மனைவிக்கு, தனது சகோதரிக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போகிறது என்ற எண்ணமும் பேச்சுவார்த்தைகளும் அதனோடு இணைந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அது சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகிறது. அந்த நாள் நெருங்க நெருங்க ஒரு புறத்தில் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன, மறுபுறத்தில் அந்த பிள்ளையோடு தாயினுடைய அந்த உணர்வுகளும் தாயினுடைய அந்த செயற்பாடுகளும் அது தனியான ஒரு உலகத்தை உருவாக்கி விடக்கூடியதாக மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் பிள்ளைகள் என்ற விவகாரங்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு மிகப்பெரிய மிகச்சிறந்த வழிகாட்டல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதனோடு தொடர்பட்டவர்கள் அவர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய அம்சங்கள் என்று இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஒரு தொடர் பாடமாக தொகுத்து வழங்கலாம் என்று இருக்கின்றோம். போதிய அளவுக்கு தனது குழந்தை சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களை பெற்றார்களுக்கும் இதர உறவினர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அது வசதியாக, வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை உங்களுக்கு வழங்குகின்றோம். அதனுடைய முதலாவது பாடமாக இன்று உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்றிருப்பது என்னவென்றால், பிள்ளை பேற்றில் ஆர்வம் கொண்டுள்ள புதுமண தம்பதிகள் அல்லது சமீபத்தில் குழந்தை கிடைக்க இருக்கக்கூடிய பெற்றார்கள் அறிந்திருக்க வேண்டிய இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்றே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது குழந்தை பாக்கியம் என்பதை அல்லாஹு தஆலா எப்படி விவரிக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதனூடாக நாங்கள் அந்த பாக்கியத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதில் துர்பாக்கியம் என்று சொல்வதற்கு எதுவுமே மனிதனுக்கு கிடையாது என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா குழந்தைகள் என்கின்ற விடயத்தை, விவகாரத்தை, அவனுடைய மொத்த அதிகாரத்தையும் அவன் தன்னகத்தை எடுத்துக்கொண்டான். திருமறை அல் குர்ஆனில் அஷூரா எனும் 42வது அத்தியாயத்தில் 49 முதல் 50வது, அதாவது 49, 50வது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுக்கே வானங்கள், பூமி ஆகிய அனைத்தும் சொந்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய. யஹ்லுகு மா யஷா, அவன் நினைத்ததை அவன் படைக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா,
எவர்களுக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடையாக கொடுக்கின்றான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர, இன்னும் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடையாக கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, அல்லது இரட்டிப்பாக இரண்டையும் மாற்றி மாற்றி அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, மேலும் எவர்களுக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களை குழந்தை பெற முடியாத நிலையில் அவர்களை ஆக்கிவிடுகின்றான். மலட்டுத்தனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய பெண்களே, சகோதரிகளே, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்பது இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உடலியல் அமைப்பை, நிலையை, அதற்குண்டான அனைத்து சூழல்களையும் ஏற்படுத்தியவன் இறைவன் என்பதை ஆணித்தனமாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களை யாராலும் நிந்திக்கவோ திட்டவோ ஏசவோ முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நாட்டங்களில் இதுவும் ஒரு நாட்டம் என்பதை இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குழந்தை பாக்கியம் பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் அவர்கள் நினைக்க வேண்டும், இது என்னுடைய மிகப்பெரிய திறமை, ஆற்றல், அல்லது என்று நினைக்கக்கூடிய அனைத்தையும் தாண்டி அல்லாஹ் கொடுக்க நாடினான், எனக்கு குழந்தை கிடைக்க இருக்கிறது, அல்லது குழந்தை கிடைத்து விட்டது என்று அல்லாஹ்வை புகழாரம் சூட வேண்டிய நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த விடயத்தை பற்றி, முதல் மனிதனை படைத்தது முதல் எப்படி மனித பரம்பரை, மனிதனுடைய அந்த பெருக்கம் நடைபெறுகிறது என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினூடாகவும் இறைவனாகிய தானே அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நிரூபிக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்த நேரத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். மண் கொண்டு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அல்லாஹுடைய நேரடியான ஏவலினூடாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். நேரடியாக அல்லாஹ்வின் புறத்தில் நின்றும் உயிர் ஊதப்பட்டது. சுப்ஹானக யா அல்லாஹ், தனித்துவமான ஒரு படைப்பு. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நேரத்தில் வஹலக மின்ஹா ஜௌஜஹா என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஆதமிலிருந்து அவரது துணைவியை நாம் படைத்தோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு எப்படி கொண்டு வந்தான், எப்படி அவரை பிறக்கச் செய்தான் என்றார், எந்த ஒரு ஆணினுடைய துணையும் இல்லாமல் பத்தினியான அம்மையார் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
கருவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்க வைத்தான். இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய பேராற்றலை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை தாண்டி அல்லாஹு தஆலா ஒரு பொதுவான நியதியின் அடிப்படையில் மனிதர்களுடைய பரவலாக்கத்தை, இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வழியை அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த ஏற்பாடு தான் பொதுவாக அனைவர்கள் மீதும் நிலை கொண்ட ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்பாடும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருள்மறை அல் குர்ஆனில் அல் ஹஜ் எனும் அத்தியாயத்தில், அல் ஹஜ் எனும் 22வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது 22வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹன்னாசு, விசுவாசிகளே, யா அய்யுஹன்னாசு, மனிதர்களே, இந்த இடத்தில் விசுவாசிகளே என்பதை விட ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வுடைய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், நாங்கள் உங்களை மீள எழுப்புகின்ற விடயத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால், இதோ பாருங்கள், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், நாங்கள் உங்களை மண்ணால் படைத்திருக்கின்றோம். சும்ம மின் நுத்ஃபா, பின்னர் இந்திரிய துளியினால் உங்களை படைத்தோம். அந்த இந்திரிய துளியை நாங்கள் வளர்க்க செய்தோம் இரத்த கட்டியாக. சும்ம மின் அலகா, சும்ம மின் முத்கத்தின் முகல்லகத்தின் வகைரி முகல்லகா, உருவம் வடிவம் கொடுக்கப்பட்ட சதை கட்டியாக, இறைச்சி பிண்டமாக, வடிவம் கொடுக்கப்படாத ஒரு தோற்றத்தில் சதை கட்டியாக, இப்படியெல்லாம் பல கட்டங்கள் உங்களை ஏற்படுத்தி உங்களை வைத்து நாங்கள் படைத்தோம். லினுபய்யின லக்கும், உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி. இந்த உணர்த்துவதற்காக வேண்டி என்ற வார்த்தையில் இறைவனுடைய வல்லமையை உணர்த்துவதற்காக, மறுமையில் மீள எழுப்புகின்ற விவகாரம் அல்லாஹ்வுக்கு சிரமமற்றது என்பதை உணர்த்துவதற்காக. சுப்ஹானல்லாஹ். வனுகிர் ஃபில் அர்ஹாமி மா நஷா இலா அஜலின் முஸம்மா, கருவறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹு தஆலா இந்த படிமுறை வளர்ச்சியில் தங்க வைத்தான் என்பதையும் குறிப்பிடுகின்றான். தும்ம நுக்ரிஜுக்கும் திஃப்லா, பின்னர் உங்களை ஒரு சிசுவாக, ஒரு குழந்தையாக வெளிப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா இந்த படிமுறை வளர்ச்சியை பற்றி விவரிக்கின்றான். எனவே நாங்கள் பெற்றெடுக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும், எங்களுடைய உறவினர்கள் பெற்றெடுத்த ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு விதிமுறையின் அடிப்படையில் அவைகள் பாதுகாக்கப்பட்டு பல கட்டங்களின் அடிப்படையில் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதன் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் நினைத்து இறைவனை நாங்கள் துதி செய்ய வேண்டும். ஒரு குழந்தை கிடைக்க இருக்கிறது எனக்கூடிய டாபிக்குள் வந்து விட்டால், அதன் பின்னால் இந்த தலைப்பை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு, இது பற்றி சிந்திக்கின்ற விவகாரங்களை ஒருபுறம் வைத்துவிட்டு, பரிச்சயமான அல்லது சில வார்த்தைகளுக்கும் சில இடங்களுக்கும் சில
கிளினிக்குகளும் செக்கப்புகளும் என்று ஓடக்கூடிய ஒரு நிலையை தான் கண்ணியமிக்க பெண்மணிகளிடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டம் எவர்கள் மீது நிலை கொண்டிருக்கிறதோ அவர்கள் குறிப்பிட்ட தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக, சிசுவின் ஆரோக்கியத்துக்காக அவர்கள் பல வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதற்கான முயற்சிகளை செய்கின்ற அதே நேரத்தில் தன்னுடைய சிசு தன்னுடைய கருவில் வளர்கிறது என்பதை ஒரு இறைவனுடைய அற்புதமாக நினைத்து அல்லாஹோடு மென்மேலும் நெருங்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். எனவே ஒரு சிசு, ஒரு குழந்தை, அது ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக ஈன்றெடுக்கப்படுவதே மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமே அல்லாமல், அதில் எந்த குழந்தையிலும் தனித்துவமான சிறப்பு இருக்கிறது என்பதை காரணம் காட்டி மற்ற குழந்தையை குறை கூறுவதற்கல்ல, ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று கண்களை விசாலமாக்கி ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதல்ல, அதனை தாண்டி இந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இறையியல் அற்புதம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து அல்லாஹ்வை புகழாரம் சுட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொரு குழந்தைகளும் தனது தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இந்திரிய துளியாக, அதுபோன்றொரு காலம் இரத்த கட்டியாக, அதுபோன்றொரு காலம் சதை பிண்டமாக இருந்து அதனை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா வானவரை அனுப்பி ஃபயுன்ஃபகு ஃபீஹி ரூஹ், அந்த சிசுவுக்கு ரூஹை ஊதுகின்றது அந்த வானவர். அல்லாஹு தஆலா இந்த வானவரை அனுப்பி ஊத வைக்கின்றான், உயிர் ஊதப்படுகிறது. எனவே இந்த மிகப்பெரிய அற்புதம் ஒவ்வொரு தாய்மார்களுடைய கருவறையிலும் நடைபெறுகிறது என்பதை நினைக்கும் பொழுது, ஒரு வானவர் உடைய அந்த வருகை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் கொண்டு வந்த அந்த உயிர் ஊதப்படக்கூடிய நிலைமை, இப்படி மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறல்லாமல் மருத்துவ வழிகாட்டல்கள், அறிக்கைகள் என்று இவைகளை சிந்தித்து கொண்டு இந்த ஆன்மீக வழிகாட்டல்களை நாங்கள் மறந்துவிடக்கூடிய நிலைமையில் எங்களை ஆழ்த்திவிடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வாறு உயிரூதப்பட்டதற்கு பின்னால் அதனோடு சேர்த்து இன்னும் சில விவகாரங்கள் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதில் அந்த பிள்ளையினுடைய செயல்கள், அந்த பிள்ளையினுடைய ரிஸ்க், அந்த பிள்ளையினுடைய ஆயுள், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா அல்லது கெட்ட பிள்ளையா எனக்கூடிய இந்த விவகாரங்கள் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். கருவறையில் இருக்கும் பொழுதே செய்யப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நானும் நீங்களும் இன்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை கண்டு கொண்டிருக்கின்றோம், அடைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே
இந்த வழிகாட்டல்களோடு, இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லிம் கிரந்தத்தில் 2643வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த வகையில் குழந்தை என்று வருகின்ற நேரத்தில் எனக்கு ஏன் ஒரு குழந்தை, எமக்கு ஏன் ஒரு குழந்தை, இதற்கான பதில் எப்படி அமைகிறதோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தை எமக்கு பாக்கியமாக அல்லது துர்பாக்கியமாக மாறிவிடுகிறது. எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். இந்த குழந்தையினூடாக என்று நாங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள், இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக, பிள்ளையாக வர வேண்டும். எமது அதாவது கணவன் மனைவியாக எமது இருப்புக்கு இந்த குழந்தைகள் சான்றாக இருக்க வேண்டும். இந்த குழந்தையினூடாக இன்னொரு பரம்பரை அங்கே முன்னே செல்ல வேண்டும். அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பிள்ளைகளும் உலகத்துக்கு, உலக மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவெடுக்க வேண்டும். அந்த ஒவ்வொன்றும் எமக்கு நன்மையாக வர வேண்டும். இந்த குழந்தைகள் இறைவனுடைய வேதத்தை தன்னுடைய உள்ளத்தில் சுமக்க வேண்டும். இந்த குழந்தைகள் தீயதை ஒழிப்பதற்கு அயராது பாடுபட வேண்டும். இவ்வாறான முறையில் ஆன எண்ணங்கள் உயரிய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மறுமையில் இந்த குழந்தைகள் எங்களுக்கு பிள்ளைகளாக, இவர்களை நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் அவர்களினூடாக எமக்கு சொர்க்கமும் எம்மூடாக அவர்களுக்கு சொர்க்கமும் எனக்கூடிய அளவில் ஒரு பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதுவல்லாமல் அவருக்கு குழந்தை இருக்கிறது, இவர்களுக்கு குழந்தை இருக்கிறது, எனக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏசி அவர்கள் திட்டியவர்களுக்கெல்லாம் இதோ பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்வதற்கு அல்ல. அல்லது எண்ணிக்கையின் அடிப்படையில் எனக்கு இத்தனையாவது குழந்தை பிறந்து விட்டது, இத்தனையாவது குழந்தை பிறக்க இருக்கிறது என்று சொல்லி பேசுவதற்கோ, அல்லது என்னுடைய கம்பீரம், எனது செல்வாக்கு ஊருலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி குழந்தை பாக்கியத்தை நாடுவதல்ல. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எண்ணங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணங்கள் சீராக அமைந்து விட்டால் அதன் அடிவாரத்தில் ஊற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நலவுகளும், ஒவ்வொரு நிலைகளும், ஒவ்வொரு நொடிகளும் நன்மையாக மாறிவிடுகிறது. குழந்தைகள் விவகாரத்தில் பெற்றோர்களின் பங்களிப்பில் பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னே உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று இருக்கின்றோம். குழந்தைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வதில் சில பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதை ஒரு செலிப்ரேஷன் அடிப்படையில் எடுப்பதற்கு சிலர் எத்தனிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருக்காவது குழந்தை கிடைத்துவிட்ட செய்தி கேள்விப்பட்டால் அவர்கள் எதை வினவுவார்கள் என்றால், குழந்தையும் தாயும் நல்லாக இருக்கிறார்களா என்று வினவுவார். இருவரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ். யாருக்காவது சுகம் இல்லை என்றால், யாராவது சுகையினமுற்றிருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதில்
முட்டி முட்டி முந்தி அடித்து கொண்டு கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆணில் பெண்ணில் அவர்கள் இருவரில் எவர்களில் நலவிருக்கிறது என்பதை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரமே. நாம் பார்க்கின்றோம், ஆண்களாக அவருடைய பலத்தை அவருடைய ஆற்றலை பயன்படுத்தி ஏராளமான நலவுகளை உலகத்தில் விதைத்த ஆண் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளாக பண்பாடும் பக்குவமும் அடக்கமும் வெட்க உணர்வுகளும் மேலோங்கி காணக்கூடிய பெண்களாக இயல்பிலேயே அவர்களுக்கு அந்த தன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் மலைகளை போன்று மிகப்பெரிய வேலைகளை சாதனைகளை மிகவும் சாதாரண முறையில் செய்து முடித்த பெண் வீராங்கனைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களில் நலவைத்தான் நாம் ஆர்வம் வைக்க வேண்டுமே ஒழிய அது என்ன பிள்ளை என்பதில் சாதாரணமாக கேட்பது அல்ல தவறு. மாறாக அதுதான் முதல் முக்கிய கேள்வி என்பதை போன்றும் அதில் தன்னுடைய அவா எதில் இருக்கிறதோ அது பதிலாக சொல்லப்படாவிட்டால் முகம் சுளிப்பதும், அப்படியா என்ன இந்த முறையும் என்று ஏதோ ஒன்று பதில் சொல்வதும் அல்ல. உண்மையில் குழந்தைகள் என்பது ஒரு பிளெஸிங். அந்த பிளெஸிங்கை பெற்ற பெற்றோர்களுக்கு சூழ இருக்கக்கூடிய மற்றவர்கள் குழந்தை எப்படி குழந்தையாக இருந்தாலும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் தாராளமாக நல்ல வார்த்தைகளை அடுக்கி சொல்லலாம், அலங்கரித்து சொல்லலாம், பிரார்த்தனை செய்யலாம். இவ்வாறான பெற்றோர்களாக இவ்வாறான உற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம், குழந்தை கிடைக்க இருக்கிறது என்று வருகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அதனோடு பின்னி பிணைந்த 2 விதமான அனுஷ்டானங்கள், தவறான செயற்பாடுகள் அரங்கேறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று, மார்க்கத்தை தழுவியதாக உள்ள சில போலியான தகவல்கள், செயற்பாடுகள். மற்றையது மார்க்கத்தை தழுவாத பிற மத கலாச்சாரங்கள். அதில் பிள்ளை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை சொல்வதற்கு சில செலிப்ரேஷன் முறைகளை இன்று மேற்கத்திய உலகுக்கு அறிமுகப்படுத்தி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது ஆரம்பத்தில் ஒரு கேளிக்கைக்காக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அல்லது ஒரு வினோதமான செயலாக வைத்து ஆரம்பித்து அது ஒவ்வொரு வீடுகளிலும் அரங்கேறக்கூடிய துர்பாக்கிய நிலைமைகள் ஏற்பட்டுவிடும். எனவே அதில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனது குழந்தை தனது கருவறையில் எப்படியான கிரிட்டிக்கலான கட்டங்களை தாண்டி சிசுவாக குழந்தையாக உருவெடுத்து அல்லாஹு தஆலா அதை வழங்க இருக்கின்றான் அல்லது வழங்கிவிட்டான் எனும் பொழுது வழங்க முன்னால் இறைவனை கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய உள்ளங்களாக இருந்த உள்ளங்கள், ஏந்தக்கூடிய கரங்கள், குழந்தை கிடைத்ததற்கு பின்னால் அனாச்சாரங்கள், அதே நேரத்தில் கேளிக்கைகள், வீணான காரியங்கள், வீண் விரயங்கள் என்று விரையக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி கொள்வது என்பது மிகவும் கவலைக்கு இடமான நிலைமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிலைமைகளை விட்டும் பாதுகாத்து குழந்தை கிடைக்க இருக்கக்கூடிய பெற்றார்கள், தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை பண்புமிக்க, அன்புமிக்க, பாசமிக்க ஒரு குழந்தையாக பெற்றெடுக்கின்ற அதே நேரத்தில் அந்த குழந்தையினுடைய
அனைத்து விதமான வெளிப்படையான உள்ரங்கத்தில் காணப்படுகின்ற அந்தரங்கத்தில் காணப்படுகின்ற எல்லா நிலைமைகளிலும் நலவுகளை அந்த குழந்தைக்கு பிரார்த்திக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். இதுவே மிக முக்கியமான அங்கம் என்பதை குறிப்பிட்டு முதலாவது பாடத்தை முடித்துக் கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் விடயத்தில் அலட்சிய போக்கு இல்லாமல் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் எவை என்பதை உங்களுக்கு வழங்கலாம் என்றிருக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.